அண்ட் சில்வர் பற்றின அப்டேட்டுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. அதையும் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த கோல்டு அண்ட் சில்வர் நான் கொடுத்துருக்க இந்த ரேட்டை வந்து டேட்டோட மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ எப்போ போஸ்ட் ஆச்சுன்னு நீங்கள் போய் பார்க்க முடியும். அந்த ரேட் கோல்ட்லேயும் சில்வர்லேயும் எப்போ மூவ்மெண்ட் கொடுத்துருக்குன்றதையும் உங்களால் பார்க்க முடியும். இப்போது கோல்டுனோட ரன்னிங் முடிஞ்சிருச்சு. கோல்டு சில்வர், அதாவது கோல்டுனோட ரன்னிங் ரேலி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமே டவுன் சைடில் வந்துடும். சில்வர் எதிர்பார்க்காதீங்க. அகெயின் தேர் இஸ் அ ரேலி. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் அந்த ரேட் வந்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கான பீரியட். ஸோ அந்த கன்சாலிடேஷன் நடந்ததுக்கு அப்புறமா அகெயின் த ரேலி வில் பி இன் மெட்டல்ஸ் லைக் கோல்டு, சில்வர், காப்பர் எல்லாத்துலேயுமே இருக்கும். சம்வாட் கரெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த சம்வாட் கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் பார்க்கக்கூடும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு காமன் மேனை போய் சேர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் நினைக்கிறேன். இதை வந்து ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ணிட்டு எங்களாலையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ண முடியும், ஸ்டாக் மார்க்கெட்டில் எங்களாலையும் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லும்போது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய இன்பம் வேறு எதுலையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்கவங்க, H1Is, அல்ட்ரா H1Is'ை மட்டுமே நம்ம ஃபினான்ஷியலி நம்ம பேக்கப் பண்ண முடியுன்ற கான்செப்டை தாண்டி ஒரு வீக்லி டெய்லி வேஜஸில் இருக்கவங்க கூட நம்ம ஃபினான்ஷியலாக அவங்கள பேக்கப் பண்ண முடியும், அவங்களோட ஃபியூச்சரை டிசைன் பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்டுக்காக தான் இதை நான் பண்ணுறேன். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். கீப் ஆன் இன்வெஸ்டிங்.